ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இட்லி பொடி எப்படி பண்ணுறது பார்த்தலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பேனை ஹீட் ஆக்கிட்டு அதில் நான் என்னோடய குட்டி கப்புக்கு 2 கப் அளவு உளுந்து எடுத்துருக்கேன். சிலவங்க அரிசி சேர்த்துப்பாங்க, அது உங்களோட சாய்ஸ், அது ஆப்ஷனல் தான். நான் சேர்க்கலை. உளுந்தை வந்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா நான் எந்த கப்பில் உளுந்து எடுத்தனோ அதே கப்புக்கு பாதி உளுந்து 2 கப் எடுத்தேன்னா அதனால் பருப்பு வந்து அதில் பாதி 1 கப்பு கடலைப்பருப்பு எடுத்து அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்ல ஸ்மெல்லு வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதையும் உளுந்து கூட எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா உளுந்துக்கு அப்புறமா பருப்புக்கு அப்புறமா எள்ளு வந்து பருப்பு வந்து 1 கப் எடுத்துருக்குன்னா அதுக்கு பாதி கப்பு வெள்ளை எள்ளு அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். எனக்கு வந்துட்டு உள்ளே போட்டதுமே அது பொட்டுன்னு வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் நான் வந்துட்டு மூடி அதை வந்துட்டு சும்மா அப்படி பாத்திரத்தை சுற்றுனதுமே அது 2 சைடுமே மாறி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி ரோஸ்ட் ஆகிடுச்சு. அதையும் அது கூட தட்டி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா காஞ்ச மிளகா, நம்மளோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம காஞ்ச மிளகா, நான் ஒரு 10 போல் காஞ்ச மிளகா எடுத்துருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே காரம் நல்லா சாப்பிடுவோம். அதனால் 10க்கு மேலே நான் ஒரு காஞ்ச மிளகாய் எடுத்து அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் நல்ல மிளகு, அதுக்கு கூட கருவேப்பிலையே சேர்த்துப்பாங்க. என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, கருவேப்பிலை சேர்த்தா அதுவும் நல்லா மணமாக இருக்கும். இதையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதையும் அது கூடவே சேர்த்து தட்டி வச்சுக்கணும். கருவேப்பிலை என்கிட்ட இல்லை, நீங்கள் இருந்தால் போடுங்க, கண்டிப்பாக போடுங்க, அது நல்லா மணமாக இருக்கும். அப்புறமா இது கூட உப்பும் நான் ரோஸ்ட் பண்ணி தான் போடுவேன். சிலவங்க வந்துட்டு ரோஸ்ட் பண்ண மாட்டாங்க, நான் ரோஸ்ட் பண்ணி தான் போடுவேன். இதையும் உப்பும் தேவையான அளவு எடுத்து உப்பையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி இதையும் அது கூட ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா இது காயப்பொடி வந்து சிலவங்க கட்டி காய் எடுப்பாங்க. நான் வந்துட்டு பவுடர் எடுத்திருக்கேன். பவுடர் எடுத்து அதையுமே ரோஸ்ட் பண்ணி தான் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணோம். இதுவும் போட்டால் வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறமா ரோஸ்ட் பண்ண அது அந்த அளவுக்கு வெடிக்கலை. அதுக்கப்புறமா இதையும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அது கூட தட்டிட்டு நல்லா கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு அடிக்கணும். நானும் கொஞ்சம் ஃபேனில் கொண்டு போய் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் 1 பாதியாக ரொம்ப மாவாக அரைக்காமல் கொஞ்சம் இந்த உளுந்தெல்லாம் வாயில் கடிப்படுற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா பொடியை டப்பாயில் அடைச்சி வச்சுட்டு எடுத்துகிட்டு தோசை சுட்டு தோசைக்கு சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு.